போன வாரம் இன்ஷா அல்லாவை பத்தி பார்த்தோம். வருஷம் இன்ஷா அல்லா, மாசம் இன்ஷா அல்லா, நாலு இன்ஷா அல்லா. இன்னும் வேற இது தம்பி இன்ஷா அல்லா சொல்லாதப்பா அப்படிங்கிற லெவல் வரையும் நம்ம இப்ப போயிட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டம் வந்து கேள்வி கேட்கணும்னு வந்தான். யகூதிகள் வேதக்காரர்களுடைய ஒரு கூட்டம் நேரம் வந்து கேள்வி கேட்க வந்துச்சு. வந்து கேள்வியும் கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் அப்படிங்கிறது மூன்று விதமான, பல நேரத்துல பல விதமான கேள்விகள் கேட்டான். அதுல இந்த நேரத்துல மூன்று விதமான கேள்விகள் கேட்டான். அதுல சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லுகிற சூறாவில அல்லாஹ் அந்த மூணுக்கு விளக்கம் சொன்னான். அப்ப அந்த கேள்வி கேட்க வரும்போது ரூஹுனா என்ன, கஹ்ஃப்வாசிகளை பற்றி, அதே மாதிரி இந்த துல்கர்னைனை பற்றி அந்த மூணு கேள்வி வந்து கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு அலுவலகளிலே இருந்தவர்கள் உடனே என்ன சொன்னாங்க, நாளைக்கு வாப்பா சொல்றேன் அப்படின்ட்டாங்க. எப்படி நாளைக்கு வாப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய வரலாற்று ரீதியான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியது. என்னமோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா நாளைக்கு வாப்பா சொல்றேன் அல்லாஹ் சொல்ல வச்சான் நபியை. நபியினுடைய இதயம் ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டு அங்கங்க இருக்காது. அதனாலதான் டாய்லெட் உள்ள போயிட்டு வரும்போது இது செய்ய சொல்லுவாங்க. என்ன குஃப்ரானக், அதை பல பேர் குஃப்ரானக்கன்னு படிச்சுக்கலாம். குஃப்ரானா நான் குஃப்ரா போயிட்டேன்னு அர்த்தம். உன்னை காபிராக ஆக்கி விட்டேன், குஃப்ரு செய்து விட்டேன், நிராகரித்து விட்டேன் அர்த்தம். குஃப்ரானக் கைன் கைன படிக்கணும்னா வியாழக்கிழமை மஜ்லிஸ் நடக்குதுல்ல, அதுக்கு வரணும். கைன படிக்கிறதுன்னா வியாழன். அப்ப குஃப்ரானக்க ரப்பே நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் நாங்க. ஏன் நம்மளும் இப்ப வந்த உடனே சொல்றோம் குஃப்ரானக்க யாரும். இதுக்கு விளக்கம் சொல்லும் போது நபி சொன்னாங்க, நான் என்னுடைய காலையிலிருந்து என்னுடைய தூக்கத்திலிருந்து எல்லா நேரமும் என்னுடைய இதயம் விழுத்து என்னுடைய ரப்பை ரப்பு ரப்பு அல்லா அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா டாய்லெட்டுக்குள்ள போகும்போது மட்டும் நான் சொல்றது இல்லை. ஏன்னா அந்த டாய்லெட்டுக்குள்ள போகும்போது அது ஒரு அசூசையான இடம், அந்த இடத்திலே ரப்பை சொல்லுவதா அப்படின்னு சும்மா இருக்கேன். அதனாலதான் டாய்லெட் விட்டு வெளியே வந்த உடனே சொல்றேன் குஃப்ரானக். 2 நிமிஷம் நான் உன்னை மறந்து இல்லை, உன்னை விட்டுட்டு இந்த காலத்திலே உன் பேரை சொல்ல முடியாதுன்னு தனித்திருந்தேனே, அதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறேன். நம்மளும் சொல்லிக்கிறோம். எத்தனை பேருக்கு காலையிலேயும் சாயங்காலம் வரையும் அல்லா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலேயும் எந்த நேரம் அப்படி அந்த இதயம் வந்து அப்படியே அல்லாவின் பக்கம் அப்படியே இருக்கும். 24 தொழுகையில நின்னா கூட ஓதுற சொல்ற காலையில சுப்புல என்ன வாப்பா ஓதுறான்னு அரை தூக்கத்தோட இன்னொருத்தர் சொல்ல தூங்கி முடிச்சோன்னா எடுத்து உள்ள கடையில நல்லா இது போடுவாங்க, மஸ்கா பண்ணு போய் ஒரு அடி அடிக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன். மாம் என்ன ஓதுனான்னு எனக்கு என்னவா பார்த்தேன். இந்த லெவல் தொழுகையிலே இந்த லெவல் தான். வெளியே எப்படி இருக்கு இப்ப குஃப்ரானக்கன்னு எந்த நேரத்துல கேட்டாங்க அந்த நபி. அதனால இது உலகத்துக்கு நடத்தப்பட்ட பாடம். அல்லாஹ் தஆலா அந்த பாடத்துல நடத்தினா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நபி சொல்லல. ஒண்ணு சொல்ற நாளைக்கு வாப்பா சொல்றேன் அப்படின்னாங்க, முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில வந்து எல்லாரும் உட்காந்துட்டாங்க. கேள்வி நேற்று கேட்டு போனாங்கல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த நேரத்தில் அந்த சம்பவம் அப்படியே வருகிறது. எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, வஹி வந்துரும். ஏன்னா நபி சொந்தமாக எதையும் பேசியதும் இல்லை, யோசித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, வஹி வரும்னு உட்கார்ந்தாங்க. வஹியே வரல. காலையில ஆச்சு, மதியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு. பார்த்தா ஏற்கனவே இந்த ஆளுகளை பத்தி சொல்ல வேண்டாம். யகூதிகள் நின்னாலே ஒரு மாதிரி அப்படிமா திருக்குறான் சொல்லி நான் சொல்லல. அவர்கள் என்ன கண்சாடையால் சாய்த்து விடலாம்னு நினைக்கிறான். திருக்குறான் இப்படியே பேசுகிறது. அந்த யகூதிகள் அப்படின்னு கண்சாடை அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நபியே உங்களுக்கு முன்னாடி இருந்துகிட்டு பின்னாடி இருந்துகிட்டுலாம் பேசுறான். நீங்க பார்க்காம இருக்கலாம், அல்லது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கலாம், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கலாம். அல்லாஹ் அப்படி சும்மா இருக்க மாட்டான். கண்ணு ரொம்ப இழுக்குதா இழுத்து விடுவேங்கலாம், கண்ணை இழுத்துருவேன். யார் உன்னை பார்க்க வைத்துக் கொண்டிருப்பது? இப்ப இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து உட்கார்ந்தாங்க, பதிலே வரல. அப்ப நபி சொன்னாங்க பதில் இல்லை. இப்ப நாளைக்கு வந்தாங்க, பதில் வரல. எப்படி இருக்கும் ஒரு நபி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே சண்டைக்கு நின்றுகிட்டு இருக்காங்க இந்த அகல கிதாபுகள், வேதக்காரர்கள். 2வது நாளானோட சொல்லிட்டு அவதியா இவருக்கு தெரியாதியா, நாங்க அப்படியே சொன்னோம்ல, எங்களுக்கு தானே தெரியும்,
நீ பேசுறோம்ல அது எங்களுக்கு தான் தெரியும், இவருக்கு தெரியாதுல்லன்னு ஆரம்பிச்சான். 1 நாள் 2 நாள் 2 நாள் 3 நாள் 3 நாள் 5 நாள் 5 நாள் 7 நாள் 7 நாள் 8 நாள் 10 நாள் 12 நாள் 14 நாள் பைய வரல. பயந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒன்று நடந்து விட்டது, என்னவோ ஒன்று நடந்துருச்சு. 15வது நாள் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது 40வது நாள். அதிகமான ஹதீஸ்களுடைய கிரந்தங்களிலே 15வது நாள். 15வது நாள் அன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிடுறாங்க. அப்ப அந்த நபிக்கு அதை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? உடனே அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை அதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஆயத்தை அந்த இடத்துல இறங்கிறான். அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கிறான். சூரத்துல் கஹஃபினுடைய வசனத்திலே இது வருகிறது. வலா தக்கூலன்ன லிஷைஇன் வலா தக்கூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ். வலா தக்கூலன்ன லிஷைஇன், நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உலக செய்தி மார்க்க செய்தி எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு நபியே நீங்கள் பேசாதீர்கள். உங்கள் அல்லாஹ் இதை விட தாண்டி விரும்புகிறான். பல தக்கூலன்ன லிஷைஇன், நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டாம் நான் இப்படி செய்வேன். இல்லா அன் யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் சொல்லுவேன்னு சொல்லுங்க. ஒரு தர்பியா, ஒரு இது விஷயம் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஓப்பனிங் அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை நாள் வஹி பாதிச்சிச்சு? வஹி நபிக்கு எத்தனை நாள் பாதிச்சிச்சு? எவ்வளவு மனம் கஷ்டப்பட்டு இருக்கும்? 15 நாள். சாமானியமானதல்ல. அதனாலதான் சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் கிண்டல் பண்றதில்ல. இன்ஷா அல்லாஹ் 1 மாசமா 2 மாசமா கேட்கறதில்ல. சொல்றவன் எந்த நியத்துல சொன்னாலும் சரி போய்கிட்டே இருக்கு. சொல்றவன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னான்னா மார்க்கத்தினுடைய சட்டத்திலே வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நீ தலாக்குன்னு ஒரு பொம்பளையை பார்த்து ஒருத்தன் சொல்லிட்டான். மனைவியை பார்த்து இன்ஷா அல்லாஹ் நீ தலாக்குனா தலாக்கே நடக்காது. ஏன்னா அல்லாஹ்வினுடைய மஷியத் எவருக்கு தெரியும்? அல்லாஹ் என்ன நடத்த போறான் அப்படிங்கிறது எவருக்கு தெரியும்? அப்ப அது அப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது. அந்த விஷயத்துல சொல்றதுக்கு அனுமதியும் கிடையாது. அப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத எல்லா விஷயத்திலும் சொல்லணும். அதுக்கு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், வலா தக்கூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا, நாளை செய்வேன் ஒரு விஷயத்தை நான் என்று நீ சொல்லாதே. இல்லா அன் யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்பதை சேர்த்து சொல்கிறார். வذ்குர் ரப்பக இதா நஸீத வகுல் அஸா அன் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. இந்த ஆயத்தை சொல்லுகிறது, அப்படியே நீங்க மறந்து போயிட்டீங்கன்னாலும் இன்ஷா அல்லாஹ்ங்கற வார்த்தை வரல, சொல்லல, மறந்துட்ட. வذ்குர் இதா நஸீத், மறந்தால் அந்த ஞாபகம் திரும்ப வந்த உடனே திரும்ப அல்லாஹ்வை நினைவுபடுத்துவீராக. இதுல எழுதும் போது எழுதுறாங்க உலமாக்கள், நமக்கு நம்முடைய முன்னோர்கள், அந்த உலமாக்கள் எந்த உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உயர்ந்தவர்கள் என்று சொன்னேன். அவங்க சொல்றாங்க, 1 வருஷம் கழிச்சு ஒரு செய்தியை சொல்லிட்டு மறந்து போய் அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லாம இருந்தா 1 வருஷம் கழிச்சு ஞாபகம் வந்தாலும் நீ சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. எப்பங்க? அரை மணி நேரம் 1 வருஷம் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு, இதுக்கு சொல்லலையாம அப்ப சொல்லு. அந்த நேரத்துல இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு தேடு. இதா நஸீ, நீ மறந்து விட்டால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவீராக. வகுல் அஸா அன் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. இன்னும் சொல்லு அல்லாஹ் தஆலா நான் அப்படி ஒரு வார்த்தையை தோல் திறவெடுத்து ரொம்ப மனம் இது பண்ணி சொல்லிட்டேன், இதை விட நல்ல விஷயத்தை அல்லாஹ் எனக்கு தருவான். ஏன்னா நான் இப்படி பேசி நாளை கால அல்லாஹ் செய்ய பார்ப்போம், நான் ஒண்ணு நினைக்கிறேன் நீ நான் செய்வேன்னு சொல்ற, செய்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டா வேற நடக்காது, நிப்பாட்டிடுவான். அதனால இதை விட நல்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் எனக்கு காட்டுவான்னு ஞாபகம் சொல்லிருங்க. இப்ப யோசிச்சு பார்க்கணும், இவ்வளவு பெரிய ரகசியத்தை அடக்கிய ஒரு தெளிவான ஆயத்து திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டு அதை நம்ம சொல்றது இல்ல ஒரு பக்கத்து. அப்படியே சொன்னாலும் அதை நக்கல் தரமா எடுத்து 1 வருஷமா 2 வருஷமா மாட்டிக்குவோம். இதுவரை யாராவது சொல்லியிருந்தாலும் தௌபா செஞ்சுக்கணும். இப்படி யாரையாவது நக்கல் பண்ணியிருந்தா தௌபா செஞ்சுக்கணும். அப்படியே சொல்லி இருந்தாலும் அதை இன்னும் மட்டும் விட்டுட்டு இன்னும் மட்டும் என்ன செஞ்சிடணும், மாடி வேண்டவே வேண்டாம், மாட்டிக்கிட்டேன்னா பின்னி விடுவான் ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியமாக இருந்தாலும் ஊர்ல சொல்லும் போது சொல்லுவாங்க, சில காரியத்துக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க, அவர் பேரு இன்ஷா அல்லாஹ் ஹாஜியார்.
எங்க ஊர்ல ஒரு ஆஜியார் இருக்காரு, இன்ஷா அல்லா ஆஜியார். ஏன்னா எதை சொன்னாலும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்னுட்டே இருப்பாராம். அதனால அவருக்கு பேரு இன்ஷா அல்லா ஆஜியார் ஆகிட்டாங்க. அப்படி ஆக்குனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்ஷா அல்லா சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி ஆக்கினாலும் பிரச்சனை இல்லை, இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடணும், நாம் நாளைக்கு செய்ய போற காரியம் அல்லது மதியம் செய்ய போற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நினைச்சிருங்க, இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன், இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன், இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன், இன்ஷா அல்லாஹ் நான் தூங்குவேன், இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா எந்திரிப்பேன்.